யோபு புஸ்தகம் எப்படி இருக்கு? நிறைய காரியங்கள் அந்த புஸ்தகத்திலிருந்து தவறா எடுக்கப்பட்டு தவறான விதைகள் விதைக்கப்பட்டு இருக்கு. இந்த யோபு புஸ்தகத்தை பத்தி நீங்க பாத்தீங்கன்னா அதுல நிறைய ஆச்சரியமான இது இருக்கு. இது என்ன சொல்றாங்கன்னா, இது புக் ஆஃப் விஸ்டம் அப்படின்றாங்க. சயின்டிபிக் எவிடன்ஸ், அதாவது அறிவியல் பூர்ணமாய் இருக்கு. பூமியை அந்த இடத்துல தொங்க வைத்து இருக்கிற தேவனுடைய ராஜ்யம் வந்து ஒரு 4 ஃபவுண்டேஷனல் ட்ரூத்ல பில்ட் ஆயிருக்கு. ஜஸ்டிஸ், ரைச்சியஸ்னஸ், மெர்சி, ட்ரூத். நியாயம், நீதி, இரக்கம், இல்ல கிருபை, சத்தியம். என்னென்ன கேள்விலாம் வருது இந்த புஸ்தகத்துல இருந்து அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். முதலாவது கேள்வி, சாத்தான் எப்படி தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள வர முடியும்? தேவன் அவருடைய சாயலாலே இந்த பூமிக்கு வந்து மனுஷகுமாரன் தோற்ற இடத்துல அவர் மனுஷகுமாரனாய் வந்து வாழ்ந்து காட்டினார். அப்போ அவருடைய வார்த்தையை மாற முடியாது. அந்த வார்த்தை வந்து அதிகாரத்தை கொடுத்தாயிடுச்சு. அப்ப அந்த அதிகாரத்தை மாற்ற முடியாது. அப்ப அந்த அதிகாரம் வந்து இவர்கள் சாத்தான் இடத்துல கொடுத்தபடினால ஆதாம் செல்ல வேண்டிய இடம் யாருக்கு போயிடுச்சு? சாத்தானுக்கு போயிடுச்சு. எதனால யோபனுடைய வாழ்க்கையில இது நடந்தது? இவன் பயந்த காரியம் இவனுக்கு வந்தது. அப்போ வந்து எதனால வந்துச்சு எல்லாம்? இது யோபனுடைய வாழ்க்கையில பயந்த காரியம். எப்போ யோபனுடைய வாழ்க்கையில நடந்த இழப்பு உங்களுக்கு நடக்காதுன்னு சொல்றேன். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவருடைய வார்த்தையை நம்புகிற நீங்க, அவர் சிலுவையில உங்களுக்காய் முடித்ததை நம்புகிற நீங்க, அவருடைய இரத்தத்தின் வல்லமையை நம்புகிற நீங்க அவருடைய நிழலில் தங்குவீர்கள். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுப்பாரா? அவர் பட்சிக்கிற தெய்வம் அல்ல, அவர் கொடுக்கிற தெய்வங்க. அவர் தன்னுடைய சொந்த குமாரனே கொடுத்தாருன்னா மற்றவைகளை கொடுக்காமல் இருப்பது எப்படின்னு கேட்கிறார். அப்போ உங்களுக்கு இந்த ஒரு தெளிவு வரணும். அவர் வந்து எடுக்கிறவர் அல்ல, கொடுக்கிறவர். There is no miscarry in the name of Jesus. ஒருவேளை இதை நீங்க பார்த்து கொண்டு இருக்கலாம். ஒருவேளை நீங்க சொல்லலாம், எனக்கு இவ்வளோ வாட்டி மிஸ்கேரி ஆயிருக்குன்னு. நான் உங்களுக்கு ஒரு சாட்சி சொல்றேன். எங்களுக்கெல்லாம் ஒரு குழந்தை கிடைக்கிறதே பெரிய அற்புதங்க. ஆனா கர்த்தர் 3 குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் என்ன வேலையில இருக்கிறாரு? உங்களை ஆசீர்வதிக்கிற வேலையில இருக்கிறாரு. வியாதியை உங்களிடத்திலிருந்து விலக்குகிற வேலையில இருக்கிறாரு. அப்ப தலை மேல கை வச்சு சொல்லுங்க, தேவன் என் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறார். நோ மிஸ்கேரி இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். நம்ம தேவனுடைய வார்த்தைக்குள்ள நம்ம போக போறோம். எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? ஆமென். தேவனுடைய வார்த்தை உண்மை உள்ளதா இருக்கிறது, அது சத்துவம் உள்ளதா இருக்கிறது. அவர் வார்த்தையை அனுப்பி நம் குணமாக்குகிறார். அவர் வேற எப்படியும் மேஜிக்லாம் பண்றது கிடையாது, வார்த்தையிலே குணமாக்குறார். இப்போ நீங்க வார்த்தையை நல்லா ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நீங்க இதை கேட்கும் பொழுதே அற்புதங்கள் அடையாளம் நடக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. அந்த வார்த்தையின் வல்லமை அப்படிப்பட்டதா இருக்கிறது. இந்த நேரத்துலையும் ஒரு எல்லாருக்கும் கேள்வியெல்லாம் வந்திருக்குதா? கிறிஸ்துவ வாழ்க்கையில அப்படியே கேள்வி வராம இருந்திருக்கா? யாருக்கும் கேள்வி வந்திருக்கா? வந்துருந்துச்சுன்னா நீங்க விசுவாசத்துல ஒரு படி அப்படியே நீங்க மேலோக்கி போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். கேள்வி வரணும். ஆனா அந்த பதில் வந்து தேவனுடைய வார்த்தையில கண்டுபிடிக்கணும், உலகத்துல கண்டுபிடிக்க முடியாது. ஆமென். ஸோ இந்த நாள்லயும் சில கேள்வியும் நானே பதிலும் நானேன்னு நான் உள்ளார வரப்போறேன். வந்துட்டு நம்ம பார்க்க போறோம் சில காரியங்கள். நான் என்ன பேசினாலுமே 2 காரியம் சொல்லுவேன். கர்த்தர் நல்லவர், உங்களை ஆசீர்வதிக்கிறாரு, நீங்க நல்லா இருப்பீங்கன்னு. அவ்வளவுதான் என்னோட மெசேஜ். அதுக்கு வெவ்வேறு டைட்டில் போட்டுக்கலாம், எனக்கு வேற பேச தெரியாது. அதுதான் முக்கியம்னு நான் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறோம், ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லு வாசிப்போம். ரோமர் 5:8 அதில் ஆரம்பிப்போம். நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை நமக்கு விளங்க பண்ணினார். அதாவது அவர் எப்படி லவ் எக்ஸ்பிளைன் பண்றாரு? நீங்க பார்த்துருக்கீங்களா லவ் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னு? சிலவங்க பூ கொடுப்பாங்க, சிலவங்க வந்து ஒரு கடிதத்தில் கீரி, பாருங்க கரெக்டாக சொல்லிட்டாரு மணி, கீரி ரத்தத்திலே என்ன பண்ணுவாங்களாம்? லெட்டர் எழுதுவாங்களாம். இப்போ தேவன் வந்து எப்படி எப்படியோ சொல்லி பார்க்குறார். தீர்க்கதரிசிகள் மூலமா பழைய ஏற்பாட்டில் யாருக்குமே புரியல. கடைசியில் என்ன பண்ணிட்டாரு? கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணி இருக்கிறார். அப்போ இந்த அன்பு தெரியாம இருக்கிறது தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு நான் நினைக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தம் வரல. அப்ப என்ன விசுவாசிக்கல? விசுவாசிக்கிறேன் ஆகையால் நான் பேசுகிறேன். நீங்களும் விசுவாசிப்பீங்க, நீங்களும் பேச ஆரம்பிப்பீங்க. ஆமென். பாருங்க, அந்த முதல் பாவம் வந்து சினிமா கட்டாய்க்கு போனாலும் வந்துச்சா, இல்ல டாஸ்மார்க் கடை தான் அங்க இருந்துச்சா?
தேவன் அன்பா இருக்கிறார், என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்ற வெளிப்பாடு இல்லாம எதையோ தேவன் மறைத்து வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்ன பொய்யை நம்பி ஏவாள் ஏமாந்தா. உண்மையா இல்லையா? அந்த இடத்துல எல்லாமே கொடுத்திருந்தார், எல்லா பரிபூர்ணம், எல்லா நன்மைகள், எல்லா ஆசீர்வாதங்கள் எல்லாமே அந்த இடத்துல இருந்துச்சு. ஆனாலும் ஒரு பொய்யை நம்பி ஏமாந்து போயாச்சு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த பொய்களை அடிக்கடி என்ன பண்றான்? சத்ருவானவன் கொண்டு வருகிறான். தேவன் உன்னை உண்மையிலேயே நேசிக்கிறாரா? அவர் நேசிச்சா ஏன் உன்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்குது? அப்போ நமக்கு ஒன்று தெளிவாக இருக்கணும், தேவன் கண்டிப்பாக என்னை நேசிக்கிறாரு. ஏன்னா அவர் நம்ம மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணிட்டார். அதை எப்படி விளங்க பண்ணினார்? கல்வாரியின் மூலமாய் விளங்க பண்ணி இருக்கிறார். ஆமென். ஸோ அந்த ஒரு தெளிவோட நம்ம இதுக்குள்ளே போக போகிறோம். நான் எப்பவுமே அப்படியே கட்டங்கட்டி அப்படியே கொண்டு போனால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எடுத்த உடனே போயிட்டோன்னா துப்பக்கடின்னு விழுந்துருவீங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வேத புஸ்தகத்தில் நிறைய புஸ்தகங்கள் இருக்கு. டோரான்றாங்க. முதல் 5 அதிகாரங்களை, முதல் 5 புஸ்தகங்களை டோரான்றாங்க. அதுக்கப்புறம் நீதிமொழிகள், பிரசங்கி, யோபு, இதெல்லாம் என்னது? புக் ஆஃப் விஸ்டம். இப்போது நிறையா இருக்குது. அப்புறம் மேஜர் ப்ராஃபட், மைனர் ப்ராஃபட், இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் காஸ்பல். ஸோ இதெல்லாம் ஒரு கலவையாய் கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் பார்த்ததில் இந்த வேதத்தில் ஒரு புஸ்தகம் எல்லாராலும் தப்பாக, முக்காவாசி பேர் அதை தப்பாக அந்த புஸ்தகத்தை இது பண்ணியிருக்காங்க, சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது இந்த புஸ்தகம் என்ன புஸ்தகம்? உன்னத பாட்டு. நான் உன்னத பாட்டுக்கு ஒரு நாள் வருவேன் அங்கிள். ஆமாம், உன்னத பாட்டும் நான் எடுப்பேன் இந்த சர்ச்சில். அது நல்லா இருக்கும். பரவாயில்ல, அவங்களுடைய விண்ணப்பம் ஒரு நாள் நம்ம எடுப்போம். ஆனால் அதை காட்டிலும் ஒரு புஸ்தகத்தை மிஸ்இன்டர்பிரட், என்ன சொல்கிறது, மிஸ்இன்டர்பிரட் பண்ணது. அதுக்கப்புறம் அதிலிருந்து நிறைய தவறான உபதேசங்கள் எல்லாம் அந்த இதனால வந்தது. ஒரு புஸ்தகம் அப்படி இருக்கு. யோபு போட்டார் பாருங்க. யோபு புஸ்தகம் எப்படி இருக்கு? நிறைய காரியங்கள் அந்த புஸ்தகத்திலிருந்து தவறாக எடுக்கப்பட்டு தவறான விதைகள் விதைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த நாளில் பரமபிதா நாட்டாத எல்லா நாட்டையும் என்ன பண்ண போறோம்? நாட்டை எல்லாத்தையும் எடுத்துட்டு போறோம். ஆமென். பாருங்க, இந்த யோபு புஸ்தகத்தை பத்தி நீங்க பாத்தீங்கன்னா இதுல நிறைய ஆச்சரியமான இது இருக்கு. இது என்ன சொல்றாங்கன்னா, இது புக் ஆஃப் விஸ்டம் அப்படின்றாங்க. இப்போ நீதிமொழிகள், அப்புறம் பிரசங்கி, அப்புறம் யோபு, இதெல்லாமே புக் ஆஃப் விஸ்டம், ஞான பாட்டுகள். இது ஒரு கவிதை முறையில் எழுதியிருக்காங்க எப்ரேயர்ல. ஆனால் பார்த்தீங்கன்னா அது நம்ம நினைக்கிற மாதிரி கவிதை இருக்காது. ஏன்னா இங்கிலீஷ் கவிதை பார்த்தீங்கன்னா ரெயின், அதுக்கப்புறம் ரைமிங்காக இன்னொன்று முடிப்பாங்களே, இது அப்படி கிட்ட கவிதை கிடையாது. ஆனால் கவிதை வடிவத்தில் எழுதியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த புஸ்தகம் பழைய புஸ்தகம். அதாவது உடன்படிக்கை, நியாயப்பிரமாணம் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். மோசே மூலமாக தான் நியாயப்பிரமாணம் இதெல்லாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தை குறித்தோ அதை பற்றி ஒரு வசனமும் இருக்காது. இது எல்லா புஸ்தகங்களுக்கும் முன்னாடியே எழுதின ஒரு புஸ்தகம். ஸோ இந்த புஸ்தகத்தை எழுதும் பொழுது ஒரு ஆதி ஆகமம் அதெல்லாம் கூட இல்லை. ஸோ இதுதான் பிப்ளிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் புக் அப்படின்னு சொல்லலாம். இதில் நிறையா ஆச்சரியங்கள் இருக்கிறது. சயின்டிஃபிக் எவிடன்ஸ், அதாவது அறிவியல் பூர்ணமாக இருக்குது. உலகம் உருண்ட, உலகம் அந்தரத்தில் தொங்குதுன்னு எத்தனை பேருக்கு தெரியுமா? அது உங்களுக்கு யாரு? அதை கண்டுபிடித்து இந்த புஸ்தகத்துல முதல்ல எழுதினாங்க. பாருங்க, யோபு 26:7, அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார். அப்ப பூமி அந்தரத்துல தொங்குதுன்னு இது எப்போ எழுதினாங்க? எப்பயோ எழுதிட்டாங்க. இன்னும் ஒரு 300 வருஷமா 400 வருஷமா மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளதான் இப்பதான் என்ன பண்றாங்க, மில்கி வேன்றான், கண்டுபிடிக்கிறான், எர்த் தனியா தொங்குதுன்றான். அது எப்போ? இப்பதான் கண்டுபிடிச்சாங்க. உண்மையா இல்லையா? ஆனா இது எப்பயோ எழுதின புஸ்தகத்துல அழகா சொல்றாரு கடவுள். என்ன பண்றாரு? பூமியை அந்தரத்திலே தொங்க வைத்து இருக்கிறார். ஸோ இப்போ பூமி எங்க இருக்குது? அந்தரத்துல தொங்கிக்கிட்டு இருக்கு. இதை முதல்ல யோபுல அழகா சொல்லிட்டாங்க. இது மாத்திரம் கிடையாது. பாருங்க, யோபு 26:8, அவர் தண்ணீர்களை தம்முடைய கார் மேகங்களில் கட்டி வைக்கிறார், அது பாத்திரத்தினாலே மேகம் கிழிகிறதில்லை.
நீங்களாம் படிச்சிருக்கீங்களா சயின்ஸில்? மேகம், how does the cloud form? cloudல என்ன இருக்கு மேகத்துக்குள்ள? தண்ணீர். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு சொல்வீங்க, நீங்கள் 6th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க, இல்லை 7th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. ஆனால் இது எப்போ எழுதின புஸ்தகத்தில் இதுக்குரிய காரியங்கள் இருக்குது. அதேமாரி நீங்கள் பார்த்தீங்கன்னா யோபு 36ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், யோபு 36, அவர் நீர்த்துளிகளை அணுவை போல ஏற பண்ணுகிறார், அவைகள் மேகத்திலிருந்து மலையாய் சொருகிறது. இதுதான் என்ன ப்ராசஸ்? 2 ப்ராசஸ் கண்டுபிடிச்சிருப்பீங்க, படிச்சிருப்பீங்களா சின்ன வயசில்? என்னது? எவாப்ரேஷன் அண்ட் கண்டென்சேஷன். பா, 100 மார்க். அதில் படம் போட்டு அழகாக எழுதுறோம். அதெல்லாம் எங்கே இருக்கு சொல்லுங்க? பைபிள்லே ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா ஒன்னுத்துல கண்டென்சேஷனை பற்றி போட்டிருக்கு, இன்னொன்னுல எவாப்ரேஷனை பற்றி. அடுத்த இது பாருங்க, அதை மேகங்கள் பெய்து மனுஷர் மேல் மிகுதியாய் பொழிகிறது. அப்போ இது எல்லாமே இங்க இருக்கு, பைபிள்லே இருக்கு. நீங்க பைபிள்ல படிச்சாலே ஒரு சயின்டிஸ்ட் ஆயிடலாம். எத்தனை பேருக்கு அது தெரியும்? சார் ஐசக் நியூட்டன்லாம் ஒரு நல்ல, அவரெல்லாம் இதை பற்றி தான் கற்றுக்கிருப்பாருன்னு நினைக்கிறேன். கிராவிட்டிலாம் கண்டுபிடிச்சிருப்பாரு. இன்னொன்று நான் சொல்கிறேன், புவி, அதாவது எர்த் கோர்னா தெரியுமா? உலக உருண்டைக்குள்ள ஒரு சின்ன ஒன்று இருக்குது, அது வந்து எர்த் கோர்னுவாங்க. அந்த இடம் எப்படி இருக்குமா? ரொம்ப உஷ்ணமாக இருக்குமா. அதை குறித்தும் புவியின் உட்கட்டமைப்பு, நான் இதுக்காக இதெல்லாம் தமிழ்லலாம் என்னன்னு பார்த்தேன். எர்த் கோர்னா சரி தமிழ் தெரியாதவங்க, இங்கிலீஷ் தெரியாமல் இருந்தால் அப்படி, புவியின் உட்கட்டமைப்பு அது எப்படி இருக்குன்னா ஒரு சின்னதாக ஒரு ரவுண்டாக இருக்கும், அதில் வெப்பம் இருக்கும். அதை குறித்து கூட யோபு 28:5 போட்டிருக்கு பாருங்க. பூமியின் மேல் ஆகாரம் விளையும், அதன் கீழிடங்கள் இருக்கிறவைகளோ அக்னியால் மாறினது போல் இருக்கும். மேலே எப்படி இருக்குமா? இப்போ நம்ம பார்க்கறது மேலோட்டமாக மேலே பார்த்தா எப்படி இருக்கு? செடி கொடியெல்லாம் இருக்கா? ஆனால் பூமி கீழே ஆழத்தில் என்ன இருக்கு? அக்னி இருக்கு. இன்னொன்று சொல்கிறேன், இப்போ வந்து இந்த கிரைம்லாம் நடந்தால் என்ன பண்ணுறாங்க? கை ரேகை கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா ரேகையெல்லாம் ஒவ்வொருத்தங்களுக்கும் தனி. அதை எப்போ கண்டுபிடிச்சாங்க? ஏன்னா மேக்சிமம் ஒரு 50-100 வச்சுக்கோங்களேன். அதையும் போட்டிருக்கு பாருங்க. யோபு 37:7, தான் உண்டாக்கின சகல மனுஷரும் தம்மை அறியும்படிக்கு அவர் சகல மனுஷருடைய கையை முத்திரைக்கு போட்டார். He seals up the hand of every man that all men who he made may know it. பாருங்க, எல்லா மனுஷனுக்கும் ஒரு முத்திரிப்பு இருக்கு, ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு. இத மாதிரி பைபிள்ல நிறைய பொக்கிஷம் இருக்கு. யாரும் கண்டுபிடிக்கிறது முன்னாடி நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா நீங்க ஒரு சயின்டிஸ்ட் ஆயிடலாம். இது வந்து ஒரு என்ன சொல்றது, கொசுறு செய்தின்னு சொல்லலாம். ஸோ இந்த யோபு புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு இத மாதிரி அறிவியல் சார்ந்த இது. இட்ஸ் a book of wisdom. இதில் 42 சாப்டர்ஸ் இருக்கு. இன்னைக்கு 42 சாப்டர்ஸையும் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா நீங்க பயந்துருவீங்க. கண்டிப்பா பார்க்க மாட்டோம், கவலைப்படாதீங்க. ஒரு முதல் அதிகாரத்தை பார்ப்போம். அதுல இருந்து சில கேள்விகள், என்ன நடந்துச்சு, என்னென்ன கேள்விலாம் வருது இந்த புஸ்தகத்துல இருந்து அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். எத்தனை பேர் வாஞ்சையோட இருக்க போறீங்க? இதை வந்து கத்துக்கிறது ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இதன் மூலமாய் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அநேக கேள்விகளுக்கு பதில் இந்த நாளில் கிடைக்கப்படும் நினைக்கிறேன். யோபுன்னு ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு வந்து எப்படி இருந்தான்? முதலாம் வசனம் பார்த்தீங்கன்னா யோபு 1:1 வாசிங்க. ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான். பாருங்க, அந்த உஸ் என்னும் தேசத்துல ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி இருக்கிறவனுமா இருந்தான். பாருங்க, ஒரு நல்ல மனுஷனா இருந்தான். அவன் தேவனை அறிந்த மனுஷனா இருந்தான். அவனுடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு 7 குமாரர், 3 குமாரத்திகள் இருந்தார்கள். அவனுக்கு நிறைய 3ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு 7000 ஆடுகள், 3000 ஒட்டகம், 500 கழுதை, பயங்கர செழிப்போட ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருந்தான். அவனுடைய வாழ்க்கையில திடீர்னு ஒரு காற்று அடிக்குது. அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, அவன் கிட்ட இருந்த எல்லாமே அவன் இழக்கிறான். பார்த்தீங்கன்னா 13ஆம் வசனம் சொல்லுது, எல்லாரும் ஒரு வீட்டில் யோபுனுடைய குமாரரும் குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டில் புசிச்சு திராட்சரசம் குடிக்கிற போது என்ன ஆயிடுச்சான்? ஒவ்வொரு இதுவாக இழந்து போனான். முதல்ல மாடு, கழுதை, அவங்ககிட்ட இருந்த எல்லாமே இழந்து போய்
கடைசியில் யாரையும் இழந்துடுறான்? பிள்ளைகளையும் இழந்துடுறான். ஒவ்வொரு நியூஸாக வருது. உன்னை இழந்து ஆடு இது பண்ணிட்டான்னு சொன்ன உடனே அடுத்தது ஒன்று வருது. அதுக்கப்புறம் மாடுன்னா அதுக்கப்புறம் ஒட்டகம் அப்படின்னு கடைசியில் பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சு? தன்னுடைய பிள்ளைகளை இழந்து அவன் அப்படியே என்ன பண்ணிட்டான்? 4 பேர் அந்த அந்த வீட்டில் எல்லாம் மேலே இருந்து விழுந்து அவனுடைய பிள்ளைகள் மொத்த பேரும் இறந்து போனார்கள். ஒரு ரொம்ப சோகமான ஒரு சம்பவமாய் நான் பார்க்குறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இந்த புஸ்தகமும் ரூத்தும் ஒரே மாதிரி ஆரம்பிக்கும். மரித்தான், செத்தான், செத்தான், செத்தான் தான் ரூத் ஆரம்பிக்கும். பார்த்துருக்கீங்களா? ரூத்தில் அதே மாதிரி இந்த இதுலையும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு மரண செய்தி, ஒரு இழப்பின் செய்தி அப்படியே இருக்குது. ஆனால் ரூத்தும் யோபும் எப்படி முடிகிறதுனா அந்த இழப்பை ஈடுகட்டி எப்படி தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார்னு. ஹல்லேலூயா. இந்த நாட்களையும் நீங்கள் ஒரு வேளை எதையாவது ஒன்று இழந்து இந்த நேரத்தில் வந்திருந்தா, மனுஷகுமாரன் இழந்து போனதை தேடவுமே ரட்சிக்கமே வந்திருக்கிறார். அவர் உங்களை அதை ரட்சித்து இழந்த ஸ்தானங்களை அதை காட்டிலும் மேலானவைகளே நமக்கு தருகிறவராக இருக்கிறார். ஆமென். ஸோ பாருங்க, இப்போ இதுதான் இந்த ஸ்டோரியோட பேக்ட்ராப். இது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வசனங்கள்லாம் நம்ம வாசித்தோன்னா தெரியும் எப்படி இழந்தான், என்ன ஆச்சுன்னு. இந்த 4 கேள்வியும் நான் சொல்லி அதுக்குரிய பதில்களையும் நான் வசனத்தின் ஆதாரத்தோடு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இதில் பார்ப்போம். முதல் யோபு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். அதாவது தேவபுத்திரர்கள், சன்ஸ் ஆஃப் காட். நீங்கள் நிறைய டிரான்ஸ்லேஷனில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஏஞ்சல்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அந்த இடத்துல யார் வந்திருக்கா? சாத்தானோ. என்னுடைய முதலாவது கேள்வி, தேவனுடைய பிரசன்னத்துக்கு சாத்தான் எப்படி வர முடியும்? ஸோ அடுத்த கேள்வி, இதெல்லாம் எதுக்கு யோபுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு? இத்தனை இழப்புகளை ஏன் யோபு சந்தித்தான்? 3வது கேள்வி, இப்படிப்பட்ட காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடக்குமா? 4வது கேள்வி, கடைசியில் யோபு ஒன்று சொல்றான் பாருங்க. யோபு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இந்த வசனம் எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாதவங்க யாராவது இருக்கீங்களா? இதுதான் வெரி பாப்புலர் வசனம். எங்கேயாவது போய் சறுக்கி விழுந்துட்டு கையை எங்கேயாவது நம்மளா வச்சு சூடு வாங்கிட்டு எடுத்துட்டு என்ன பண்றது? அவர் என்ன டெலிவரி டிரைவரானா எடுத்துட்டு எல்லாத்தையும் இது பண்றது. என்ன சொல்றாங்க? கொடுத்தார், எடுத்தார், ஸ்தோத்திரம். அப்போ 4வது கேள்வி, இந்த வசனத்துல யோபு சொன்னது சரியா தவறா? ஸோ மொத்தம் 4 கேள்வி. என்னென்ன கேள்வி நான் இருக்கா? தேவனுடைய பிரசன்னத்தில் எப்படி சாத்தான் போனா? அடுத்த கேள்வி, இதெல்லாம் ஏன் யோபுனுடைய வாழ்க்கையில் நடந்தது? 3வது கேள்வி, இது என்னுடைய வாழ்க்கையில் நடக்குமா? 4வது கேள்வி, இந்த வசனம் சொல்வது, வசனத்தில் யோபு சொல்வது சரியா தவறா? அநேக நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும்போது உங்களுக்கு எப்படியாவது ஒரு யோபுடைய கதை உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். வந்திருக்கா? இந்த மாதிரி ஒரு காரியம் அங்கே வந்துச்சு. அப்போ நம்ம இந்த ஆறுதல் கூட்டத்துக்கெல்லாம் போகிறவங்க கூட என்ன சொல்லிடுவாங்க? அந்த வசனம், இதுதான் ஃபேமஸான வசனத்தை பிரசங்கிப்பாங்க. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். இப்போ நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். முதல் கேள்வி என்னது கேள்வி? சாத்தான் எப்படி தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள வர முடியும்? தேவன் நீதி உள்ளவர், சாத்தான் நீதியற்றவன். தேவன் வெளிச்சமாய் இருக்கிறான், சாத்தான் இருளாய் இருக்கிறான். தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், நீதிபரராய் இருக்கிறார், சாத்தான் பொய்யரா இருக்கிறான். அப்ப எப்படி இந்த இடத்துல சாத்தான் அங்க தேவனுடைய பிரசன்னத்துல போய் நின்னான்? தேவன் இந்த வானத்தையும் பூமியும் இந்த உலகத்தையும் சிருஷ்டித்து யார் கையில கொடுத்தாரு? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது. தேவன் யார் கையில கொடுத்தாரு? எல்லாத்தையும் மனுஷர் கையில கொடுத்தாரு. பாருங்க அந்த வசனத்தை. ஆதியாகமம் 1:26. பின்பு தேவன்
தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும், சொல்லுங்க எல்லாரும், பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவார்கள். அப்போ கடவுள் வந்து இதையெல்லாம் சிருஷ்டித்து ஒருத்தங்க கையில கொடுக்கிறாரு. யாரு கையில கொடுக்கிறாரு? மனுஷ கையில ஒரு அதிகாரத்தோட கொடுக்கிறார், ஆளும்படியாய், ஆளுமை செலுத்தும்படியாய். அப்போ தேவன் மனிதனை தன்னுடைய சாயலாய் சிருஷ்டிக்கிறார். நீங்க சங்கீதம் 82 அதிகாரத்தை போய் பார்த்தீங்கன்னா அது எல்லாம் சொல்ற காரியங்கள்லாம் பார்த்தா நம்மள ஒரு குட்டி என்ன படிச்சிருக்காரு, குட்டி தேவனை போல. பாருங்க, அந்த சங்கீதத்துல 4ஆம் வசனமா 3ஆம் வசனமோ வரும். 6, நீங்கள் தேவர்கள் என்றும், வாசிங்க, நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லோரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன். நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவர்களின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருக்கிறேன். உங்க எல்லாருமே ஒரு குட்டி காட், அதாவது பெரிய கேபிட்டல் ஜி கிடையாது, சின்ன காட், அந்த மாதிரி தான் அவர் படைச்சிருக்கிறார். ஒரு ஆளுமை செலுத்தும்படியா அதிகாரத்தோடு எல்லாவற்றையும் படைத்திருக்கார். அது அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, நீங்களோ லோக பிரபுக்களை போல, நீங்களோ மனுஷரை போல லோக பிரபுக்களின் ஒருவரை போல வீழ்ந்து போகிறீர்கள். ஸோ உனக்கு கொடுத்த உன்னுடைய அடையாளம் வந்து கிறிஸ்துவனுடைய சாயல்ல, தேவனுடைய சாயல்ல நம்மை படைத்தார். ஆனால் அந்த இடத்துல பாவத்தின் விளைவினால என்ன ஆயிடுச்சு, அந்த இடத்துல தேவன் சொன்ன காரியத்தை நம்பாம பிசாசுன்னு சொல்லி பொய்யை நம்பி அந்த இடத்துல ஏவாள் என்ன பண்ணா, கனியை புசித்தால். ஆதாமும் அந்த கனியை புசித்து என்ன பண்ணிட்டாங்க, 2 பேரும் தேவனுடைய அதிகாரத்தை எல்லாம் கொடுத்தது எல்லாத்தையும் யாருக்கிட்ட விட்டு போட்டார்கள்? சாத்தாங்கிட்ட விட்டு போட்டாங்க. அப்போ டெக்னிக்கலா யாரை வந்துட்டான் இந்த இதுக்கு, சாத்தான் வந்து ஒரு அதிகாரியா ஆயிட்டான். பாருங்க, அதான் எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம் நினைக்கிறேன். அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் மரித்திருந்த உங்களை உயிர்ப்பித்தார், அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகாரியாகிய பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அப்போ இந்த யார் இந்த பிரபு வந்துன்னா, சாத்தான் கையில தான் எல்லாருமே என்ன பண்ணிட்டோம், விற்று போட்டோம் நம்மளுக்கு கொடுத்த எல்லாத்தையும். இப்போ அந்த சாத்தான் வந்து ஆளுகை செய்துட்டு இருந்தான். எதனால இப்படி அவனுக்கு அந்த அத்தாரிட்டி எல்லாம் வந்துச்சுன்னா, யார் கொடுத்தா? மனுஷன், நம்ம தான் கொடுத்துட்டோம். என்ன பண்ணிட்டோம், வித்துட்டோம். ஒரு பழத்துக்கு ஆசைப்பட்டு எல்லாத்தையும் வித்துட்டோம். அந்த பழத்துன்னு சொல்றதோட தேவன் நல்லவர்னு நம்பாம போயிட்டா. எதனாலங்க அந்த பாவம் வந்துச்சு? தேவன் எதையோ மறைத்து வைத்திருக்கிறார். தேவன் மேல இவ்வளோ நேசமா இருந்தா ஏன் அந்த பழத்தை சாப்பிட விடல? ஆனா அதுக்கு முன்னாடி உன்னை வந்து அந்த பழத்தை சாப்பிட்டேன்னு நீ ஆண்டவரை போல ஆயிடுவ அப்படின்றாங்க. ஆனா முன்னாடியே என்ன பண்ணிட்டாரு, ஒரு ஆண்டவரை போலதான் சிருஷ்டித்தார். அந்த உலகத்துக்குரிய ஒரு குட்டி கடவுளாக சிருஷ்டித்தார். ஆனா இந்த அதிகாரம் எல்லாம் இழந்து போனார்கள். ஏன்னா அங்க சாத்தான் வந்து ஒரு வஞ்சித்து அவர்களை இழக்க செய்தான். அப்போ இந்த தேவன் வந்து அதிகாரத்தை ஒருத்தர் கொடுத்துட்டாருன்னா திரும்ப வந்து அப்படி எடுக்கிறதெல்லாம் கிடையாதுமா. அவர் வந்து இது கிடையாது, கொடுத்துட்டு அப்படியே டக்குன்னு மாத்துறதெல்லாம் கிடையாது. அதுக்கு வந்து அவர் என்ன பண்றாரு, சில காரியங்களை அவர் செய்யணும். ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் வந்து ஒரு 4 ஃபவுண்டேஷனல் ட்ரூத்ல பில்ட் ஆயிருக்கு. ஜஸ்டிஸ், ரைச்சியஸ்னஸ், மெர்சி, ட்ரூத். நியாயம், நீதி, இரக்கம் இல்ல கிருபை, சத்தியம். நியாயம், இந்த ஜஸ்டிஸ், அதை வந்து அவர் ஒரு இடத்துல ஒன்று வந்து நீதி உள்ள தேவனா இருக்கிறார். அதை கொடுத்துட்டாருன்னா அதை மீற முடியாது. நம்மளாம் தான் என்ன பண்ணியிருப்போம், ஆமா நீ வந்து சரியா பண்ணல, நான் கொடுத்ததை நீ உடைச்சிட்ட, இனி உனக்கு எதுவுமே கிடையாது, எல்லாத்தையும் ஆட்டமே களைச்சி போட்டு போயிடுவோம். ஆனால் அவர் அப்படி கிடையாது. பாருங்க, அந்த விழுந்து போன ஆதாமின் சந்ததியிலே அவரே உள்ளே வந்து விழுந்து போன ஆதாமின் சாயல், இது சரியான சாயல் இல்லை, அது சரியான சிருஷ்டிப்பின் நோக்கம் அல்லன்னு சொல்லி தேவன் அவருடைய சாயலாலே இந்த பூமிக்கு வந்து மனுஷகுமாரன் தோற்ற இடத்துல அவர் மனுஷகுமாரனாய் வந்து வாழ்ந்து காட்டினார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆமேன். அப்போ அவருடைய வார்த்தையை மாற முடியாது. அந்த வார்த்தை வந்து அதிகாரத்தை கொடுத்தாயிடுச்சு. அப்ப அந்த அதிகாரத்தை மாற்ற முடியாது. அப்ப அந்த அதிகாரம் வந்து இவர்கள் சாத்தான் இடத்துல கொடுத்தபடினால ஆதாம் செல்ல வேண்டிய இடம் யாருக்கு போயிடுச்சு? சாத்தானுக்கு போயிடுச்சு.
அவனுக்குன்னு இருக்கிற ரோலு, அவன் கொடுத்த அதிகாரம்லாம் அவன்கிட்ட போயிடுச்சு. இப்போ இவன் ரெப்ரசன்ட் பண்றான், மனுஷனை ரெப்ரசன்ட் பண்ற, சாத்தான் ரெப்ரசன்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா தேவனுடைய வார்த்தை மாறாததா இருக்குது. நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, எபிரேயர் 1:3, இந்த அண்ட சராசங்களும் அவருடைய வார்த்தையில இருக்குது. எபிரேயர் 1:3 பார்க்கிறோம், தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மால் தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவனுடைய வலது பாரத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். அவருடைய தன்மை, அவர் எப்படி சொல்றதுன்னா, சர்வ வல்லத்தையும் சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறார். அப்போ அவருடைய வார்த்தையினால தான் இந்த பூமி சிருஷ்டிக்கப்பட்டது. இந்த பூமி இந்த நிலை குலையாமல் இருப்பதற்கு காரணம் என்னது? அவருடைய வார்த்தை. அந்த வார்த்தையை மாற மாட்டார். பொய் சொல்ல மனுபுத்திரங்கள வீட்டில் போய் நீங்கள் வாசித்து பாருங்க. எபிரேயர் 11:3, எபிரேயர் 6:18, அவர் பொய் சொல்ல மாட்டார். அப்போ அவர் when he makes a covenant he cannot break, when he makes a oath he cannot make. அதுதான் எபிரேயர் 6:18 நம்ம வாசிக்கிறோம். அப்போ கர்த்தருடைய வார்த்தை உண்மை உள்ளதா இருக்கிறது. அப்போ அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டாரு. இப்போ இந்த லீகல் ரைட்ஸ் யாருக்கிட்ட வந்துருச்சுன்னா சாத்தான்கிட்ட வந்துருச்சு. நோ மேட்டர் ஹவ் குட் யோபு எவ்வளவுதான் நல்லவனா இருந்தாலும் he is not a righteousness of God. அதாவது righteousness of Godனா இந்த பாவத்தின் விளைவினால, இந்த பாவத்தின் சாபம், சின் நேச்சர் மனிதனுக்குள்ள வந்துருச்சு. அந்த பாவத்தின் சாபத்தை கிறிஸ்துவின் மூலமாக தான் எடுக்க முடியும். அவருடைய இரத்தத்தினால நாம் மீட்கப்பட்டிருக்கோம். அதனால தான் born againன்றாங்க. எல்லா குழந்தைகளுமே இந்த உலகத்தில் எப்படி பிறக்குதான்? பாவத்திலே பிறக்குது. அதான் இவர் சொல்றான், சங்கீதக்காரன் என்ன சொல்றான், என் தாய் என் கற்பத்தில். இப்போ பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைங்களுமே எப்படின்னா இந்த ஆதாமின் சாயலோட பிறக்குது. அதனால தான் நம்ம மறுபடி பிறக்க வேண்டியதாக இருக்கிறது, தேவனுடைய சாயலில் மாறும்படியா. யோபு வசனம் 1:1 சொல்லும்போது அவன் நீதிமான்னு சொல்ல, அவன் உத்தமனாய் இருந்தான், சன்மார்க்கனாய் இருந்தான், தேவனுக்கு பயந்தான், தேவனை அறிந்திருந்தான். ஆனால் மீண்டும் பிறக்கவில்லை. அப்போ இயேசு வரலை, இயேசுனுடைய ரத்தம் சிந்தப்படலை. அந்த இடத்துல அவன் he doesn't have the righteousness of God. அவன் தேவனுடைய நீதியை உடையவனாய் அல்ல, ஒரு சன்மார்க்கனா இருந்தான். அதாவது அவன் உலகத்துக்கு ஏற்ற மாதிரி ஓகே நல்லவனா இருந்தான். தேவனை அறிந்தபடினால, தேவனை விசுவாசித்தபடினால அவன் உத்தமனா இருந்தான். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா தேவன் அந்த இடத்துல அவனுக்கு ஒரு பாதுகாப்பை போட்டு வைத்திருந்தார், அவனுடைய குடும்பத்தை வைத்து. இப்போ சாத்தான் அந்த இடத்துக்கு போயிட்டு என்ன கேட்கிறான்னா, சாத்தான் எதனால போனான்னு சொன்னேன். எத்தனை பேருக்கு புரிஞ்சு சாத்தானை எல்லாம் எப்படி தேவனுடைய பிரசன்னத்துக்கு போக முடியுதுன்னு? ஆனா இப்போ அது கிடையாது, இப்போ அது நடக்காது. அதை நான் பின்னாடி சொல்றேன். எத்தனை பேருக்கு இது வரைக்கும் என்னோட இருக்கிறீங்க? ஆமென். அப்போ தேவன் ஒரு இடத்துல அவனுக்கு எல்லாம் பாதுகாத்து வைத்திருக்கிறாரு. அப்போ சாத்தான் போறான், போயிட்டு கேட்குறான் தேவனிடத்துல, நான் உலகத்துல சுற்றி திரிந்து வருகிறேன் அப்படின்னு 7ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா சொல்லுவோம், கர்த்தருக்கு பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன். வேதம் என்ன சொல்லுகிறது? அவன் சாத்தானை பத்தி, அவன் கர்ஜிக்கிற சிங்கரத்தை போல சுற்றி திரிகிறான், யாரை விழுங்கலாம் அப்படின்னு வகை தேடிட்டு இருக்கான். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா இங்க அவன் இங்க வந்துட்டு சொல்றான், 8ஆம் வசனத்துல, கர்த்தர் சாத்தான், எனக்கு தாசனை யோபின் மேல் கவனம் வைத்தாய, உத்தமனும் சன்மார்க்கும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறமாய் அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றான். அதுக்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதித்திரமாக, யோபு விருதாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையா? அவன் உன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்திலே பெருகித்து. பாருங்க, கர்த்தர் ஆசீர்வதிச்சாருன்னா நம்மளுடைய சம்பத்து பெருகும். ஹல்லேலூயா. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் போது சம்பத்து பெருகும், பெருக்கத்தின் தேவனாய் இருக்கிறார். இப்போ இந்த இடத்துல ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. இவன் போய் நிற்கிறான். எதனால போய் நிற்க முடியுதுன்னு நான் சொன்னேன். அந்த இடத்துல இவன் லீகலா இப்போ அவன் கேட்குறான் கொஸ்டின்ஸ். எப்படின்னா, இந்த இடத்துல நீங்க அவனுக்கு ஆசீர்வதிக்கவே முடியாது, அவனை ஆசீர்வதிப்பதற்கு உரிய எதுவுமே கிடையாது. ஏன்னா லீகலா நான் தான் இன்சார்ஜா இருக்கிறேன், நீங்க எப்படி அவனை ஆசீர்வதிக்க முடியும்? அதனால தான் தேவன் பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் எல்லாரு கூடயும் உடன்படிக்கை செய்வார். அந்த உடன்படிக்கையின் மூலமாக அவர்களை ஆசீர்வதிப்பார். இங்கே எந்த ஒரு உடன்படிக்கையோ எந்த ஒரு இரத்த சிந்துதலோ எதுவுமே நீங்கள் அதை குறித்து அந்த மாதிரி நீங்கள் பார்க்க முடியாது. அந்த உடன்படிக்கை தேவன், இந்த பலி, அதாவது ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் ஒரு உடன்படிக்கை இருந்தது. அதில் தேவன் சொல்கிறார், நான் இதை செய்கிறேன், ஆபிரகாம் இதை செய்கிறான். அப்போ ஒரு உடன்படிக்கையின் மூலமாக ஆசீர்வாதம். அந்த மாதிரி ஒரு உடன்படிக்கை இந்த புஸ்தகத்தில் நாம் பார்க்கவே முடியாது.
அப்போ இவன் வந்து கேட்குறான், எப்படி நீங்க இதை பண்றீங்க அப்படின்னு. அதனால தான் ஆபிரகாம் ஒரு லீகல் கவனன்ட் வைத்திருந்தார் தேவனோடு. அதனால தேவன் அவனை ஆசீர்வதித்து இது பண்ணார். ஸோ இந்த இடத்துல போய் கேட்குறான், நீங்கள் எப்படி இவனை ஆசீர்வதிக்க முடியும்? இவனை பாதுகாத்து வச்சிருக்கிறீங்க, இதெல்லாம் நீங்கள் பண்ண முடியாது. அதுதான் அந்த இடத்துல வருது டெக்னிக்கலாக. ஸோ இந்த பொருள் யாருக்குரியது? இப்போ அது வந்து சாத்தானுக்குரியதாய் மாறிவிட்டது. தேவன் கொடுத்த ஸ்தானத்தை மனுஷன் இழந்தபடினால இந்த மாதிரி நடக்குது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா முதல் ஆதாம் இழந்ததை இரண்டாம் ஆதாம் பெற்றுக் கொடுத்தார். பாருங்க, எபிரேயர் 9:24. அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதாயிருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்திலே தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரதிஷ்டையாகும்படி பிரவேசித்திருக்கிறார். ஆமென். இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரதிஷ்டையாகும்படி பிரவேசித்திருக்கிறார். இப்போ கிறிஸ்து வந்தபடினால தேவனுடைய சமூகத்தில் நமக்காக யார் இருக்கா? கிறிஸ்து இருக்கிறார். இப்போ வந்து சாத்தான்லாம் போய் தேவனுடைய சமூகத்தில் இந்த மாதிரிலாம் கேள்வியெல்லாம் கேட்க முடியாது. இப்போ கிறிஸ்து வந்தபடினாலே, ரத்தம் சிந்தப்பட்டபடினால, அவர் தேவனுக்கும் மனிதருக்கும் ஒரு மத்தியஸ்தராக இருக்கிறபடினால அந்த இடத்துக்கு இப்போ போய் சாத்தான் போய் எதுவுமே பண்ண முடியாது. அங்கே போய் கேட்க அவனுக்கு ஒரு இதுவுமே கிடையாது. அதனால தான் யோபு புஸ்தகத்திலே நம்ம பார்க்குறோம். யோபு 19:25 நினைக்கிறேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் வந்து பார்க்குறான் பாருங்க, யோபு 19:25. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கேன். அவன் தீர்க்க தரிசனமாக சொல்கிறான், மேசாயா வருவார், அவர் என்னை காப்பார். அப்போ he was waiting for a mediator. இப்போ நமக்கெல்லாம் ஒரு அந்த மீடியேட்டர் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து. ஸோ நம்ம பார்த்தோம் எதனால் சாத்தான் அங்கே போனான் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். அடுத்த கேள்வி வந்து why did this happen? எதனால் யோபனுடைய வாழ்க்கையில் இது நடந்தது? எதனால் யோபனுடைய வாழ்க்கையில் இது நடந்தது? இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோபு 1:5 விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்கள் அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். பாருங்க, யோபு வந்து என்ன பண்றான், ஒரு காரியத்தை குறித்து டெய்லி இது பண்ணிட்டு இருக்கான். அவன் என்ன நினைக்கிறான், என்னுடைய பிள்ளைகள்லாம் தேவனை தூஷிக்கிறாங்க, அதனால என்ன பண்றான், டெய்லி காலையில் எந்திரிச்சு அவர்களுக்காக ஒரு சர்வான பலியெல்லாம் செலுத்தி இந்த பிரகாரமாக யோபு அந்த நாட்கள் எல்லாம் செய்து வருகிறான். அவன் ஒவ்வொரு நாளும் ஒரு ஜெபம் பண்ணுறான். என்ன பண்ணுறான்னா, என்னுடைய பிள்ளைகள்லாம் ரொம்ப அவன் பயந்து, அவருடைய பிள்ளைகளுடைய செயல்பாடுகளில் பயந்து, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்தேன், சின் கான்ஷியஸ், அதாவது இந்த பாவம் செஞ்சிட்டாங்கன்னா என்ன ஆயிரப்போகுது, எப்போ பாரு அந்த சின் கான்ஷியஸ்லேயே இருக்கிறான். காட் கான்ஷியஸ் கிடையாது அவனுக்கு, சின் கான்ஷியஸ். வந்து பாவம் வந்துருச்சுன்னா என்னுடைய பிள்ளைகளை மேற்கொண்டு இவங்க ஒருவேளை இப்படி பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆயிரும், எதிர்காலத்தை குறித்த கவலை. அதே பார்த்தீங்கன்னா இன்னொரு வசனமும் இருக்குது, யோபு 3:25 நினைக்கிறேன். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. பாருங்க, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. அவன் பயந்துக்கிட்டே இருக்கான். அவன் எப்போ பாரு அந்த ஐயோ பாவம் செஞ்சிருவாங்க, எப்போ பாரு அந்த பாவத்தின் இது என்ன சொல்றது, அந்த கான்ஷியஸ், அந்த பாவத்தின் நினைவினால், காட் கான்ஷியஸ் இல்லை, சின் கான்ஷியஸ். ஐயோ இந்த பிள்ளைகள் எல்லாம் பாவத்தினால் இப்படி ஆயிடுவாங்களோ அப்படி ஆயிடுவாங்களோன்னு சொல்லி எப்போ பாரு ஒரு பயம். பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. அப்போ இதெல்லாம் அவர் என்ன பண்ணியிருக்காரு, நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்காரு. இப்படிலாம் நடந்துருமோ, இப்படிலாம் நடந்துருமோன்னு நினச்சி அவனுக்கு வந்துருச்சு இந்த பயம். அவன் நினச்சிருப்பான் இந்த குழந்தைங்கள்லாம் இப்படி இறந்துருவாங்கன்னு, இந்த ஆடு மாடுலாம் ஒரு நாள் ஒருத்தங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா என்ன ஆயிருக்கும், என்ன நான் எல்லாவற்றையும் இழந்தா எப்படி இருக்கும், அப்படியே அதிலே ஃபுல்லாக. அதாவது பயன்றது என்னன்னா, சாத்தான் மேல் விசுவாசம், ஃபால்ஸ் எவிடன்ஸ் அப்பியரிங் டு பி ரியல். ஃபியர்னா என்னது, ஃபால்ஸ் எவிடன்ஸ் அப்பியரிங் டு பி ரியல். அந்த பயம் இதில், ஐயோ இது நடந்துருமோ.
அதாவது ஒரு சின்ன தலைவலினாலுமே நம்ம ஆளுங்க என்ன நினைப்பாங்க, இது ஒரு வேளை மூளைக்காய்ச்சல், பிரெயின் ஃபீவர். இங்கே வலிச்சிச்சுன்னா இங்கே ஏதாவது ஒரு கட்டி மாரி இருந்தால் ஐயோ இது ஒரு இந்த கட்டியா, கேன்சர் கட்டியா, இந்த மாதிரி எதையாவது பார்த்து பயந்துக்கிட்டே இருக்கிறது. ஐயோ இது எங்கள் தாத்தாக்கு வந்துச்சு, அப்போ எனக்கும் வந்துடும். ஐயோ வயசு 40 ஆயிடுச்சு, அப்போது இந்த நோயெலாம் வந்துடும். அப்புறம் அவங்க இந்த வயசில் இறந்துட்டாங்க, அப்போ நம்மளும், அப்போ அவங்களுக்கு இருதயம் இதுவாக இருந்துச்சுன்னா நமக்கும் அந்த மாதிரி. உங்களுக்கு புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? இந்த பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. அப்போ அந்த அதாவது தேவனுடைய வார்த்தையை மெடிடேட் பண்ணாமல் சாத்தானுடைய பொய்யை நம்புறது தான் பயம். பயம் வந்து ஒரு எமோஷன். அதாவது எமோஷனுக்கு தமிழ் என்ன? உணர்வு கிடையாது. பயம் வந்து ஒரு ஆவி. தெரியுமா? 2 தீமோத்தி 1:7 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். தேவன் பயமுள்ள ஆவியை நமக்கு கூடாமல். அப்போ பயமுள்ள ஆவி பாருங்க, 2 தீமோத்தி 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்காம பலமும் அன்பும் தெளிந்த புக்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்போ இது வந்து ஒரு ஆவி. இந்த பயம்ன்ற ஒரு ஆவி வரும் பொழுது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்க செய்யற காரியங்கள் தான் எமோஷன்ஸ். அதாவது என்னென்ன வரும்? பயம் வந்துச்சுன்னா இந்த ஆவி வந்தா என்ன ஆகும்? கவலைப்படுவீங்க, தூங்க மாட்டீங்க, தடுமாற்றம், ஏமாற்றம், துர்நாற்றம், இல்லையா? சரி, கண்ணீர், கவலை, ஆன்சைட்டி, டிப்ரெஷன், டிலூஷன், டிசீவ்னஸ். ஸோ எல்லாமே வருது. இதெல்லாம் எதை கொண்டு வருதுன்னு? இந்த பயத்தின் ஆவி தான். அதனால தான் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். அப்போ யோபு வந்து ஒரு காரியத்தை நினைக்கிறான், பிள்ளைங்களுக்கு இப்படி ஆயிருமா, அவங்க அப்படி பண்ணிடுவாங்களோ, அப்படி இது பண்ணிடுவாங்களோ. இதான் சொல்றது என்னன்னா, பெஸ்ட் கிஃப்ட் உங்க பிள்ளைங்களுக்கு கொடுக்கறது என்ன சொல்றாங்கன்னா, டு நாட் worry about your children. என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் கர்த்தராலே போதிக்கப்பட்டு இருப்பார்கள், அவருடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். அப்போ தி பெஸ்ட் கிஃப்ட் நீங்க கொடுக்கறது என்னன்னா, பிள்ளைகளுக்கு, என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால போதிக்கப்பட்டிருப்பாங்க. நான் இந்த இடத்துல ஒரு ஸ்டூவர்டுக்கு தமிழ் என்னது? அப்புறம் கோ ஒர்க்கர். அதை நம்ம பார்த்தோம்ல, 1 கொரிந்தியர் 3:9 தேவனுடைய உடன் வேலையாட்கள். அப்போ வந்து நம்மளுடைய பிள்ளைகளை வந்து அவர் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அவர் தான் மெயின். நம்ம இங்கே வந்து என்னது, இந்த டே கேருக்கெல்லாம் போறீங்கல்ல, காலையில் போய் விட்டுடுறீங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க? நல்லா பார்த்துக்கிட்டாங்க, சாப்பாடு போடுறாங்க, தூங்க வைக்கிறாங்க, இது பண்ணுறாங்க. அதுதான் உங்கள் வேலை. ஆனால் அது யாருடைய பிள்ளைங்கள்? அந்த டே கேரில் ஒரு வேலை, அந்த ஸ்டாஃபோட பிள்ளைங்களா? யாரோட பிள்ளைங்க சொல்லுங்களேன்? தேவனுடைய பிள்ளைகள். அப்போ அநேக நேரத்தில் இது அடிக்கடி நான் சொல்றது வந்து நானே எனக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்குது. இது வந்து எப்படி பிள்ளைகளை பற்றி ரொம்ப கவலைப்படக்கூடாது, எதுவுமே இது பண்ணாம, இது தேவன் பார்த்துக்கொள்வார், இது கர்த்தரால் வந்த ஈவு. Children are the heritage from the Lord. இது கர்த்தர் கொடுத்த சுதந்திரம். என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒலிவ மர கன்றுகளை போல என்னுடைய பந்தியை சுற்றி உட்கார்ந்துருப்பாங்க, அவங்க கீழாக மாட்டாங்க, அவங்க எல்லாம் இஸ்ரவேலின் அடையாளங்களும் ஆச்சரியங்களுமா இருப்பாங்க. நான் காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளின் நிச்சயத்தை நம்புகிறேன். அப்போ நீங்க அந்த பயம் வரும்பொழுது தான் என்ன பண்ண, அந்த பயத்தின் ஆவியை துரத்தணும். எப்படி துரத்துறது? இந்த மாதிரி நீங்க அறிக்கை செய்யும்போது அந்த பயம் வந்து அது ஒரு வேர் மாதிரி இருக்கு, அதை வந்து எடுத்து இது பண்ணிடணும். அப்படியே வேரோடு அதை பிடுங்கணும். இப்படி பிடுங்கன்னா இப்படிதான் அறிக்கை செய்து. அப்போ அவன் என்ன இதில் இருந்தான்னா, சின் கான்ஷியஸ்குள்ளே இருந்தான். நீங்கள் சின் கான்ஷியஸ்னா எப்படின்னா, ஐயோ நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல, நீங்கள் வந்து சண்டே ஏதாவது ஒரு மெசேஜ் கேட்டிருப்பீங்க, நீ இப்படிப்பட்ட பாவம் செய்வாயா அப்படின்னு. நீங்கள் 2 நாள் போயிட்டு அதை செய்யாமல் ட்ரை பண்ணுவீங்க, 3ஆவது நாள் வந்து செய்யக்கூடாதுன்னே சொல்லி செஞ்சிருக்கீங்களா இல்லையா? அப்படி யாருமே இல்லையா? செய்யக்கூடாதுன்னு சொல்லியே செஞ்சிருக்கீங்க, மீறி இருக்கீங்க, அப்படி இல்லையா? அப்படி நீங்க மீறலன்னா ஏசு எதுக்கு வரணும்? நீங்க மீறினபடினால தானே
அவர் உள்ளார வர வேண்டியதே போயிடுச்சு. அவர் சொல்றாரு, உங்க இதுல யார் குற்றமற்றவனா இருந்தா முதல் கல்லை தூக்கி போடுன்றாரு. அப்ப எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களா இருந்தோம். அப்ப நீங்க எதை செய்யக்கூடாதுன்னு நினைச்சீங்களோ அது என்ன ஆயிரும், நீங்க வந்து மீறுவீங்க. இப்போ அந்த பாவத்தில் இது பண்ண இது இப்படின்னு இது பண்ணீங்கன்னா நீங்க கண்டிப்பா பண்ணுவீங்க. ஆனா பாவத்தோடைய கான்சியஸ் இல்லாம, அந்த பாவத்தோடைய உணர்வு இல்லாம, தேவனுடைய பிரசன்னத்துல நான் தேவனை சார்ந்து இருக்கிறேன், தேவன் என்னோடு இருக்கிறாரு, தேவனுடைய அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு நீங்க சொல்லும்போது அந்த பாவத்தை எளிதாய் மேற்கொள்ள முடியும். அதனால தான் வேதம் சொல்லுது, தேவனுடைய தயவு குணமாக்குகிறது உங்களை. Goodness of God leads to repentance. ரோமர் 2:4 பார்க்குறோம். சரி, ஸோ அப்போ இவன் பயந்த காரியம் இவனுக்கு வந்தது. அப்போ வந்து எதனால வந்துச்சு எல்லாம்? இது யோபனுடைய வாழ்க்கையில பயந்த காரியம். இப்போ முதல்ல நம்ம பார்த்தோம் எப்படி சாத்தான் அங்க போனான்னு. அடுத்தது பார்த்தோம் பயந்த எதனால யோபனுடைய வாழ்க்கையில வந்ததுன்னு. இப்போ மூன்றாவது, இந்த காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்குமா? நடக்காது. கண்டிப்பா நான் எப்பவுமே நல்ல செய்தி தான் சொல்லுவேன், நடக்காது. ஆமென். சிலுவையிலே சாத்தான என்ன பண்ணாரு? அவனுக்கு ஒரு கிராஜுவேஷன் நடந்துச்சு சிலுவையில். என்ன கிராஜுவேஷன் கொடுத்தாரு? PhD. நான் இருக்கா இந்தி சொன்னேன், பெர்மனன்ட் ஹெட் டேமேஜ். சாத்தானுடைய தலை அந்த இடத்துல நசுக்கப்பட்டது, பெர்மனன்ட் ஹெட் டேமேஜ் ஆயிடுச்சு. இப்போ வந்து சாத்தானுக்கு வந்து ஒரு அதிகாரமும் கிடையாது உங்க மேல. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அதனால தான் நான் தைரியமா சொல்ல முடியும், அவருடைய தழும்புகளால் நீங்க குணமாகினா உங்களுடைய சரீரத்தையோ உங்களுடைய பிள்ளைகளையோ உங்களுடைய ஆசீர்வாதத்தையோ அவனுக்கு தொட அதிகாரம் இல்லை. பாருங்க, இப்போ வந்து அவன் அந்த இடத்துல இருக்க முடியாது, அந்த ஸ்தானத்துல தேவன் இருக்கிறார். அங்க வந்து ஒரு நமக்காய் ஒரு மத்தியஸ்தர் இருக்கிறார். ரோமர் 8 அழகா இருக்கும் அந்த வசனங்கள்லாம். 31 பாருங்க. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ஆமென். ஹல்லேலூயா. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? இப்ப சாத்தான் வந்து நிற்க முடியாது. ஏன்? யார் நம்ம பட்சத்தில் இருக்கிறாரு? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். சொல்லுங்க, தேவன் என்னுடைய பட்சத்தில் இருக்கிறாரு. எனக்கு விரோதமா, என் குடும்பத்துக்கு விரோதமா, என் பிள்ளைங்களுக்கு விரோதமா, என்னுடைய சரீரத்துக்கு விரோதமா, என்னுடைய வேலைக்கு விரோதமா, என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமா, என்னுடைய சுகத்துக்கு விரோதமா ஒருவனும் எதிர்த்து நிற்பது இல்லை. ஆமென். பாருங்க அடுத்த வசனம் பாருங்க, 32. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஹல்லேலூயா. அவர் வந்து கொடுக்கிற தெய்வம், எடுக்கிற தெய்வம் கிடையாது. தம்முடைய சொந்த குமாரனே பாரல அவரே ஒப்பு கொடுத்தாருன்னா அவற்றோடு கூட எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? எல்லாவற்றையும் அருள செய்கிற தேவனா இருக்கிறார். எல்லாவற்றையும் உங்களுடைய வாழ்க்கையில எந்த எல்லாவற்றையும் நீங்க பார்க்க போறீங்க, யோசித்து பாருங்க. எல்லாவற்றையும் இது நடக்குமோன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், அது மாத்திரம் இல்ல, அதுக்கு மேலையும் எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? பாருங்க அடுத்த வசனம் பாருங்க. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றஞ்சாட்டாது இருக்கிறவன் யார்? தேவனே அவர்கள் சாட்டுகிறவன் யார்? குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறவர். இப்ப வந்துட்டு அவன் போயிட்டு நம்மளை வந்து குற்றம் சாட்ட முடியாது. அங்க உங்களை குற்றம் சாட்டுறதுக்கு யாராலையும் முடியாது. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? ஹல்லேலூயா. அவனால கேட்க முடியாது, இவனை எப்படி நீங்க ஆசீர்வதிக்க முடியும், இவனை எப்படி நீங்க பாதுகாக்க முடியும், இந்த குடும்பத்தை எப்படி நீங்க மேன்மைப்படுத்த முடியும், இவர்களுக்கு எப்படி நீங்க சுகத்தை கொடுக்க முடியும், யாராலையும் உங்களை கேட்க முடியாது. ஏனால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். You are the chosen generation. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக ஆக்கியிருக்கிறார். நம்மளை வந்து தேவனே நீதிமான்களாக ஆக்கியிருக்கிறார். அடுத்த வசனம் பாருங்க. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? அங்க
அங்க வந்து ஒருத்தன் தீர்த்தாங்களா யோபுவை, இவனுக்கு எப்படி நீங்க பண்ணலாம் எல்லாம். இப்ப யாருமே ஆக்கினைக்குள்ளாக உங்களை தீர்க்க முடியாது. ஏன்னா கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. சொல்லுங்க, எனக்காக வேண்டுதல் செய்கிறது. ஹல்லேலூயா. உங்களுக்காக ஜெபம் பண்றது, உங்களுக்காக வேண்டுதல் செய்யறது ஏதோ ஒரு பெரிய ஊழியக்காரர் மாத்திரம் கிடையாதுங்க. அதை காட்டிலும், எல்லாவற்றையும் காட்டிலும் நமக்காய் வேண்டுதல் செய்கிறவர் அவரே. ஹல்லேலூயா. உங்களுக்காய் வேண்டுதல் செய்கிறவர் அவர் தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிறார். அப்போ இந்த கேள்வி வந்து இது மாதிரி நடக்கவே நடக்காதுங்க உங்களுக்குலாம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பாவத்துக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் கிடையாதுன்னு? ஆமென். ஆசீர்வாதத்துக்கும் மட்டும்தான் சம்பந்தம். நீதிக்கும் அவருடைய சுகத்துக்கும் பலத்துக்கும் தான் உங்களுக்கும் சம்பந்தம். ஆமென். பாருங்க, அதனாலதான் அவர் குற்றம் சாட்டவே முடியாது. இந்த வெளிப்படுத்துதல் 12:10 வாசிப்போம். குற்றம் வெளிப்படுத்துதல் 12:10. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். ஆமென். ஹல்லேலூயா. சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். சொல்லுங்க, ஹல்லேலூயா. என் மேல குற்றம் சாட்டுகிறவனே அங்க கிடையாது, அவன் தாழ தள்ளப்பட்டு போனான். தாழ தள்ளப்பட்டு போனான். இதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, இதை நீங்க அறிக்கை செய்யும் பொழுது, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, அவன் தாழ தள்ளப்பட்டு போனான். அவன் உங்களுக்கு முன்பாய் கொண்டு வருகிற காரியங்கள் எல்லாம் தாழ தள்ளப்பட்டு போகிறது இயேசுவின் நாமத்தினால. பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா. அப்போ எப்படி நம்ம ஜெயிக்கிறோம்? சாத்தான் செய்கிற எல்லா காரியத்திலும் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம், அவருடைய ரத்தம் நமக்காய் சிந்தப்பட்டபடினாலே அந்த ரத்தத்தின் அடையாளம் உங்க மேல இருக்குது. ஹல்லேலூயா. தலை மேல கை வச்சு சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தின் அடையாளம் என் மேல இருக்குது. இயேசுவின் ரத்தத்தின் அடையாளம் என்னுடைய குடும்பத்தின் மேல இருக்குது. இயேசுவின் ரத்தத்தின் அடையாளம் என்னுடைய பிள்ளைகள் மேல இருக்கிறபடியினால நான் தாழ தள்ளப்படுவது இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய இரத்தத்துல there is power in the blood. ஹல்லேலூயா. இயேசுவினுடைய இரத்தத்துல வல்லமை உண்டு. இயேசுவினுடைய இரத்தத்துல சுகம் உண்டு. இயேசுவினுடைய இரத்தத்துல அற்புதம் உண்டு. இயேசுவினுடைய இரத்தத்துல பலன் உண்டு. இயேசுவினுடைய இரத்தத்துல ஆரோக்கியம் உண்டு. இயேசுவினுடைய இரத்தத்துல பாதுகாப்பு உண்டு. ஹல்லேலூயா. இரத்த கோட்டைக்குள்ள இருக்கும் பொழுது உங்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் கொண்டு வர முடியாது இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால சாட்சியின் வசனத்தினால அவர்களை ஜெயித்தார்கள். உங்களுக்காய் சிந்தப்பட்ட ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தம்? அது ஆபேலின் ரத்தத்தை காட்டிலும் நன்மையானவைகளை பேசிக் கொண்டிருக்கிறது. வாசிக்கிறோம் எபிரேயர் 12:24 வாசிக்கிறோம். ஆபேலின் ரத்தத்தை காட்டிலும் பாருங்க, இன்னும் ஒரு திறம் என்கிற சொல்லனானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசைவில் இல்லையே. 12:24. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவர்களை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். நீங்களாம் எங்க வந்து சேர்ந்திருக்கீங்க? கேன்பிராக்கா எங்க வந்து சேர்ந்திருக்கிறீங்க? சொல்லுங்க. ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற, சொல்லுங்க, நன்மையானவைகளை. அந்த நன்மைக்குள்ள என்னென்ன உங்களுக்கு வேண்டிய எல்லா காரியமும் அந்த நன்மைக்குள்ள இருக்குது.
ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, அந்த பரிசுத்த ரத்தத்துக்கிட்ட நான் வந்து சேர்ந்திருக்கிறேன். அது நன்மையான காரியங்களை பேசிக்கொண்டே இருக்கிறது, ஆரோக்கியமான காரியங்களை, ஆசீர்வாதமான காரியங்களை, மீட்பின் காரியங்களை, இழந்து போன காரியங்களை மீட்டு உயிர்ப்பித்து கொடுக்கிற நன்மையான காரியங்களை பேசுகிற இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா யோபனுடைய நாட்கள்ல அவனுக்காய் ஒரு ரத்தமும் சிந்தப்படவில்லை. அவனுடைய, அதனாலதான் சொல்றான், இந்த மீட்பர் உயிரோடு இருக்கிறது, அவர் இருக்கிறார், அந்த நாட்களை பார்க்கணும்னு அவன் ஆசைப்படுறான். அதனால நீங்க சொல்லலாம், இது எப்போ யோபனுடைய வாழ்க்கையில நடந்த இழப்பு உங்களுக்கு நடக்காதுன்னு சொல்றேன். ஹல்லேலூயா. சங்கீதம் 91:1-2 நம்ம வாசிக்கிறோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவருடைய வார்த்தையை நம்புகிற நீங்க, அவர் சிலுவையில உங்களுக்காய் முடித்ததை நம்புகிற நீங்க, அவருடைய இரத்தத்தின் வல்லமையை நம்புகிற நீங்க, அவருடைய நிழலில் தங்குவீர்கள். உங்களுடைய குடும்பம் அவருடைய நிழலிலே தங்கும். உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் அவருடைய நிழலிலே தங்குவார்கள். ஆமென். பாருங்க, 2வது வசனம் சொல்லுது, நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், என் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேரால இந்த மாலை வேளையில சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. நீர் என் அடைக்கலம் சொல்லுங்க. நீர் என் குடும்பத்தின் அடைக்கலம், நீர் என் பிள்ளைகளின் அடைக்கலம், நீர் என் கோட்டை, நீர் என் கோட்டை, நீர் என் வீட்டின் கோட்டை, என் வீட்டின் பாதுகாப்பு, நீர் என் வீட்டின் ஆதாரம், நீர் என் தேவன், நான் நம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களாம் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறீங்க. You are not in the kingdom of the darkness. கொலோசியர் 1:12 வாசிக்கிறோம். பாருங்க, கடகடன் வாசிக்க போறோம் 2-3 வசனங்களை. கொலோசியர், ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவராக்கி இருக்கிறார். நீங்களாம் சுதந்திரத்தில், அதாவது promise, you've been qualified. You're not trying to be qualified. நீங்க ஏதோ செஞ்சு முயற்சி பண்ணி இனிமே தான் உள்ள வரணும் கிடையாது. நீங்க ஏற்கனவே qualified. அடுத்த வசனம் பாருங்க. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். பாருங்க, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி. நீங்க எகிப்துல கிடையாதுங்க. நீங்க எகிப்துக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. எகிப்துல இருந்து அடிமைத்தனத்துக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. நீங்க அடிமைத்தனத்தின் பிள்ளையா இல்லை, ஆனால் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறீங்க. அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துல சத்ருவால் நெருங்க முடியாது. நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்களோ அதனாலதான் நீங்க வாழ்வீங்க. ஆமென். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நீங்க பிழைப்பு எப்படி இருக்கு? நீங்க எதை விசுவாசிக்கிறீங்களோ அதுலதான் பிழைப்பு இருக்கு. இப்ப பாக்குறோம், அது அடுத்த வசனம் பாருங்க, 14. அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென். சொல்லுங்க, இரத்தத்தினாலே மீட்பு, பாவ மன்னிப்பு, மீட்பு. அந்த இரத்தத்தின் வல்லமையில ஒரு முக்கியமானது என்னது? மீட்பு. நீங்க இழந்து போன காரியங்கள் எல்லாவற்றிலும் மீட்கிறார். ஆமென். உங்க இழந்து போன பலவீனம், இழந்து போன உறவுகள், இழந்து போன காரியங்கள், இழந்து போன நிலங்கள் எல்லாவற்றையும் ஹல்லேலூயா தேவன் மீட்கிறார் அவருடைய இரத்தத்தினாலே. ஹல்லேலூயா. உங்களையே மீட்டவர் உங்களை சார்ந்த மற்றவர்களையும் மீட்டு கொடுப்பார். ஆமென், ஆமென். பாருங்க, அடுத்து நம்ம வாசிக்கிறோம் லூக்கா 22:20. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்கு சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். ஆமென். என்னுடைய இரத்தத்தினாலே புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. இந்த இரத்தம் எதற்காக சிந்தப்பட்டதா? உங்களுக்காக சிந்தப்படுகிற, சொல்லுங்க, என்னுடைய குடும்பத்திற்காய் சிந்தப்பட்ட ரத்தம், என்னுடைய பிள்ளைகளுக்காய் சிந்தப்பட்ட ரத்தம், உங்களுக்காய் சிந்தப்பட்ட ரத்தமாய் இருக்கிறது. அப்போ அவருடைய இரத்தத்தின் மேன்மை, அந்த இரத்தத்தின் பாதுகாப்பு, அந்த இரத்தத்தின் வல்லமை உங்களை பாதுகாக்கிறது, போஷிக்கிறது, பராமரிக்கிறது, மறைத்து வைத்திருக்கிறது. கூடார மறைவிலே உங்களை ஒளித்து வைத்திருக்கிறார். ஆமென். சொல்லுங்க பாப்போம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நீங்க யோபு மாதிரி இந்த சுத்த மனசாட்சி இல்லாம புலம்பிக்கிட்டு இந்த பாவ மனசாட்சியோட போக தேவையில்லை. எபிரேயர் 10:10 வாசிக்கிறோம். 21-22 நினைக்கிறேன்.
தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம். ஆமென். தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறார். இப்ப நமக்கு யார் இருக்கா? ஒரு மகா ஆசாரியர் இருக்கிறார். அப்போ இந்த யோபுக்கு யாரும் கிடையாது. இப்ப பாருங்க, மகா ஆசாரியர் இருக்கிறபடியினால் துர்மனசாட்சி நீங்கி தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். ஹல்லேலூயா. துர்மனசாட்சி நீங்கி, உங்களுடைய மனசாட்சி சொல்ற காரியம்லாம் தேவையில்லை, அது உங்களை குற்றப்படுத்தலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுது, துர்மனசாட்சி நீங்கி. ஹல்லேலூயா. நீங்களும் உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கிறது. அவர் ரத்தத்தினாலே உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கிறது. புதிதும் ஜீவனுமான ஒரு புதிய மார்க்கத்துக்குள்ளே நீங்கள் பிரவேசித்திருக்கிறீர்கள். ஆமென். அப்போ இது உங்களுக்கு நடக்குமா நடக்காதான்னு சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்தது பாருங்க, இது கடைசியா நம்ம இது பண்ணோம். யோபு சொன்னது சரியா? அவன் என்ன சொன்னான்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அது எப்படி? உண்மையா இல்லையா? பாருங்க, இந்த இடத்துல யோபு புஸ்தகத்துல நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு. ஒன்று யோபு, அப்புறம் 3 ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, அப்புறம் அந்த நெரேட்டர் இருக்கிறாரு, அப்புறம் கடவுள் இருக்காப்புல, அப்புறம் சாத்தான். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டர்ஸும் பேசுறதெல்லாம் இருக்கு இதுல டயலாக். இதுல சாத்தான் பேசுறதையும் பைபிள்ல எழுதியிருக்காங்க, யோபு புலமுனைதையும் எழுதியிருக்காங்க, எல்லாமே எழுதியிருக்காங்க. இப்ப நீங்க எல்லாமே உங்களுக்குரியதா? இல்ல. கான்டெக்ஸ்ட், அந்த கான்டெக்ஸ்ட்ல நம்ம எடுக்கணும் எல்லா வசனத்தையும். தனியாக எடுத்துக்கிட்டு அப்புறம் நம்ம என்ன சொல்றது, அடிக்கடி சொல்றது தான், யூதாசு காரியத்தை நாண்டுகிட்டு செத்துட்டான். அதை வாக்கு தத்தமா கொடுத்துருவோமா 2025 எல்லாருக்கும்? கொடுக்க முடியாது. ஏன்னா அது ஒரு என்ன சொல்றது, அது கான்டெக்ஸ்டுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது, நமக்கும் அந்த வசனத்துக்கும் கிடையாது. அது ஒரு இதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ யோபு புலம்புனது வந்தது அதெல்லாம் பார்த்து நம்ம இது பண்ணிட்டு இருக்க முடியாது. அவன் சொல்றான், அவனுடைய அறிவு, அவன் பாருங்களேன், அவனுக்கு எந்த பைபிள்லாம் எதுவுமே கிடையாதுங்க. அவன் இருக்கும்போது நியாயப்பிரமாண புஸ்தகமும் கிடையாது, டோரா கிடையாது, எதுவுமே கிடையாது. அவன் புரிஞ்சுக்கிட்டதை வச்சு சொல்றான். அதனால தான் எபிரேயர் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமா, அது மட்டும் வாசிப்போம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். பாருங்க, பூர்வங்காலங்களில் முந்திலாம் எப்படி பண்ணியிருக்காரு? பங்கு பங்காகவும் வகை வகையாகவும். அதாவது கொஞ்சம் கொஞ்சம் தான் எல்லாருக்கும் தெரியும் கடவுளை பத்தி, முழுசா அவங்களுக்கு தேவனை பத்தி அறிந்து கொள்ள முடியல. ஆனா நமக்கு என்ன பண்ணியிருக்காராம்? 2வது வசனம் பாருங்க. இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். ஆமென். இப்ப யார் மூலமாய் திருவுளம் பற்றி இருக்கிறார்? இப்ப யார் மூலமா நம்ம தேவனை அறிந்து கொள்ள முடியும்? குமாரன் மூலமாய். அப்போ நீங்க வேதத்தை வாசிக்கும் போது அந்த சன் கிளாஸ் எடுத்து போட்டுக்கணும். SON சன், அந்த சன் கிளாஸை போட்டு பார்த்தா தான் எல்லாம் தெரியவா தெரியும். இல்லைன்னா அங்க பாதி இங்க பாதி. ஏன்னா அவங்களுக்கு அவங்க கிடைச்ச வெளிப்பாடுல அவங்க எழுதியிருக்காங்க எல்லாம். மற்றும் நம்ம அதை எடுத்து அது கரெக்டாக பார்க்கணும். இது இயேசு கிறிஸ்துக்குரிய அவருடைய கேரக்டருக்கு இது மேட்ச் ஆதான் நீங்கள் பார்க்கணும். இந்த கடைசி நாட்கள் குமாரன் மூலமாக நமக்கு திருவுளம் பற்றினா. அப்போ முந்தி சரியாக பாதி பாதி தான் அவங்க எழுதியிருப்பாங்க. அது பின்னாடி நம்ம காஸ்பலில் எல்லாம் பரிபூர்ணமாக்கப்பட்டு இருக்கிறது. அப்போது வசனம் சொல்லுது மத்தேயு 7, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு, வாசிங்க மத்தேயு 7:11. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுக்குவது அதிக நிச்சயம் அல்ல. என்ன கொடுப்பாரா? நன்மையானவர்களை கொடுப்பார். எல்லாருக்கும் யாக்கோப்ல ஒரு வசனம் தெரியும், 1ஆம் அதிகாரத்துல, எந்த பூர்ணமான எந்த வரமும் நன்மையான எந்த ஈவும் ஜோதிகளின் பிதாவினிடத்தில். அப்ப நன்மைனா எங்க இருந்தா வரும்? அவர்ல இறங்கி வருகிறதாம், பிதாவின் இடத்துல இறங்கி வருது. அப்ப இவர் யாருன்னா சொல்றாரு? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுப்பாரா? அவர் பட்சிக்கிற தெய்வம் அல்ல, அவர் கொடுக்கிற தெய்வங்க.
அவர் தன்னுடைய சொந்த குமாரனே கொடுத்தாருன்னா மற்றவைகளை கொடுக்காமல் இருப்பது எப்படின்னு கேட்கிறார். அப்போ உங்களுக்கு இந்த ஒரு தெளிவு வரணும். அவர் எடுக்கிறவர் அல்ல, கொடுக்கிறவர். சொல்லுங்க, எடுக்கிறவர் அல்ல, கொடுக்கிறவர். நீங்க ஏதாவது இழந்து போயிருந்தா கூட அதையுமே எடுத்து உங்களுக்கு கொடுக்கிறார். ஒரு கோடாரி தண்ணிக்குள்ள விழுந்து போயிடுச்சு, கோடாரியால மேல வர முடியுமா? தண்ணியில இருந்து இரும்பு மேல வர முடியுமா? வர முடியாது. அந்த இடத்துல ஒரு கட்டை உடைக்கப்பட்டு போடப்படுகிறது, அந்த கோடாரி மேல வருது. அதே போல நீங்க எந்த ஒரு ஆளியின் விளிம்புல தண்ணிக்குள்ள ஆழத்துல போய் விழுந்து இருந்தாலும், எதை இழந்திருந்தாலும், இயேசுவினுடைய மரம், சிலுவையின் நிழல், சிலுவையில இயேசு செய்த காரியத்தின் மூலமாய் அந்த இடத்திலிருந்து ஒரு மீட்பு உண்டாகிறது. ஆமென். அப்போ அவர் நன்மையானதை செய்கிறாரு. அதனாலதான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கணும். சத்தியத்தை எப்படி சொல்றது, the truth that you know, உங்களுக்கு எந்த சத்தியம் அறிஞ்சிருக்கிறீங்களோ அதுதான் உங்களை விடுதலையாகும். அறியாத சத்தியம் உங்களுக்கு ஒண்ணுமே வேலை செய்யாது. அப்ப தேவன் நோய் கொடுப்பாரு, கேன்சர் கொடுப்பாரு, அதை கொடுப்பாரு, இது கொடுப்பாருன்னா எல்லாம் போய், எல்லாம் என்ன சொல்றது, அதெல்லாம் தேவனை குறித்த ஒரு தவறான ஒரு பிம்பம். அவருடைய வசனம் சொல்லுது, சங்கீதம் 91:16, நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்குவேன். பாருங்க, சங்கீதம் 91:16, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அவர் ரட்சிக்கிற வேலையில இருக்கிறாருங்க. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்குவேன். அடுத்த இன்னொரு வசனம் பாருங்க, யாத்ராகம் 23, 25, 26. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், ஞாபகப்படுத்துறது நல்லது. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். அப்புறம் அவர் என்ன வேலையில இருக்கிறாரு? உங்களை ஆசீர்வதிக்கிற வேலையில இருக்கிறாரு, வியாதியை உங்களிடத்திலிருந்து விலக்குகிற வேலையில இருக்கிறாரு. அப்ப தலை மேல கை வச்சு சொல்லுங்க, தேவன் என் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறார், வியாதியை என்னை விட்டு விலக்குகிறார், என் சரீரத்தை விட்டு விலக்குகிறார், என் குடும்பத்தை விட்டு விலக்குகிறார். எல்லா விதமான வியாதி, எல்லா விதமான மரணத்தின் காரியங்கள், எல்லா விதமான சாபத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் இரத்தத்தினாலே விலக்குகிறார். ஆமென், ஆமென். பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க, 26. கர்ப்பம் விழுகிறதும் மலடு உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவேன். கர்ப்பம் விழுகிறதும், there is no miscarry in the name of Jesus. ஒருவேளை இதை நீங்க பார்த்து கொண்டு இருக்கலாம், ஒருவேளை நீங்க சொல்லலாம், எனக்கு இவ்வளோ வாட்டி மிஸ்கேரி ஆயிருக்குன்னு. நான் உங்களுக்கு ஒரு சாட்சி சொல்றேன், எங்களுக்கெல்லாம் ஒரு குழந்தை கிடைக்கிறதே பெரிய அற்புதங்க. ஆனா கர்த்தர் 3 குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. No miscarry in the name of Jesus. ஹல்லேலூயா. அது குழந்தை மாத்திரம் கிடையாது, நீங்க செய்கிற வேலையில ஒரு இழப்புன்றதுக்கே இடமே கிடையாது. நீங்க செய்கிற கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். There is no miscarry, there is no miscarry, there is no miscarry. கர்ப்பம் விழுகிறது இல்லை, மலடும் வீட்டுல இல்லைங்க, தேசத்துல இருக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. நீங்க போற இடத்துல அந்த மலடு தன்மைகள் எல்லாம் உடைக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால உடைக்கப்படுகிறது. உன் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவேன். சொல்லுங்க, தலை மேல கை வச்சு. தேவன் சொல்லி இருக்கிறாரு, மருத்துவர் அல்ல இதை நிர்ணயிப்பது, மருத்துவர் அல்ல இது நிர்ணயிப்பது, மருத்துவர் அல்ல, இதை தேவனே சொல்லி இருக்கிறார். என் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம சொல்ல முடியும், என் நாட்களுக்கு தக்கதாய் என் பலன் இருக்கணும். உபாகம் 33:25 சொல்லுது, என் ஆயுசு என் நாட்களுக்கு தக்கதாய் என் பலன் இருக்கணும். உபாகம் 33:25 பார்க்கிறோம். இரும்பும் வெண்கலமும் உன் பாதரட்சியின் கீழ் இருக்கும், உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலன் இருக்கும். ஹல்லேலூயா. உன்னுடைய நாட்களுக்கு தக்கதாய் உன் பலன் இருக்கும், உன் பலன் இருக்கும். பலன் குன்று போவது இல்லை, உன் பலன் இருக்கும். அப்போ தேவன் உன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்க விரும்புகிறார், உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இப்போ நீ கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுப்பார், நீங்க பாடவும் முடியாது, அதை சொல்லவும் முடியாது, அது தேவ தூஷணம் சொல்றேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர்.
அவன் அறியாமையினால சொல்றான். யோபுவே சொல்றான் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல, எனக்கு எப்படி பேசணும்னு தெரியல, சொல்லித்தாங்கன்னு சொல்றான். யோபு 6:24 பாருங்க. யோபு 6:24, எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமா இருப்பேன், நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்க. பாருங்க, எனக்கு உபதேசம் பண்ணுங்க, நான் மௌனமா இருப்பேன். எனக்கு எதுல தவறுனேன்னு தெரியல, எப்படி பேசுறதுன்னு தெரியல, எதுவும் தெரியல, நீங்க சொல்லி கொடுங்கன்றான். அதுக்கப்புறம் யோபு 40ஆம் அதிகாரத்துல அது பாருங்க 42:3, அறிவில்லாமல் ஆலோசனை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாதவையும் என் புத்திக்கு எட்டாதையும் நான் அறியாதையும் அளப்பினேன்னு சொல்றாங்க. இதை யாருமே பார்க்க மாட்டேன்றாங்க. பின்னாடி என்ன யோபு சொன்னான்னு அளப்பிட்டான், எதுவுமே தெரியலன்னு சொல்றான். இன்னொரு இடத்துல சொல்றான் யோபு 40:44, நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்வேன், என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்வேன். அப்போ முன்னாடி நடந்தது மட்டும் பார்த்துட்டு அவன் புலமுனதை, நீங்க புலமுனதெல்லாம் எடுத்து ரெக்கார்ட் பண்ணி பிரைஸ் அண்ட் வர்ஷிப் டைம்ல போட முடியுமா? ஹலோ, இருக்கீங்களா? நீங்க வீட்டில் புலம்புறதெல்லாம் எடுத்து இங்க பிரைஸ் அண்ட் வர்ஷிப் டைம்ல போட்டு இதுதான் பிரைஸ்ன்னு சொல்லி விட்டுற முடியுமா? அது வேற வாய், இது வேற வாய். அப்போ அவன் புலமுனதெல்லாம் எடுத்துக்கிட்டு இதுதான் பண்ணாருன்னா நீங்களே உங்களுடைய வீட்டின் ஆசீர்வாதத்தை கெடுத்து விடாதீர்கள். அப்போ அதனாலதான் சொல்லுது 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். இப்போ தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு நீங்க நினைக்கும் பொழுது the perfect love என்ன போட்டிருக்கு? cast down the fear. பூரண அன்பு பயத்தை 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18 நினைக்கிறேன். அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனையுள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. பாருங்க, தெளிவா சொல்லிடுச்சு. அன்புக்கும் லவ்வுக்கும் சம்பந்தமே கிடையாது. பட் perfect love cast out fear, for fear has to do with punishment, and whoever fears has not been perfected in love. ஏன் தேவன் அடிப்பாரு, கொதைப்பாரு அப்படின்னு நீங்க பயந்துகிட்டே இருந்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. பூரண அன்பு, அதை உணர்ந்துட்டீங்கன்னா தேவன் என்னை அன்பாகவே இருக்கிறார், அன்பின் தெய்வமாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கும் பண்ணும்போது, அதனால தான் சொல்லுது யோவான் 3:16 பார்க்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் என்றும் பாராமல் என்ன பண்ணாராம்? தன்னுடைய சொந்த குமாரனே என்ன பண்றாராம்? விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் தந்தருளினார். இவ்வளவாய் உலகத்தை, சொல்லுங்க, இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார். அப்ப அந்த அன்புல நீங்க வாழும் பொழுது நீங்க பரிசுத்தமா வாழ முடியும். அந்த அன்புல வாழும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி உண்டு. அந்த அன்புல வாழும் பொழுது வாழ்க்கையில பாதுகாப்பு உண்டு. அதனால நீங்க யோபு சொன்ன அந்த வார்த்தை அது வேதத்தில் இருந்தாலும் அது அவனுடைய புலம்பல வார்த்தையா இருக்கிறது தவிர தேவனை பற்றின அறிவின் வார்த்தை கிடையாது. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஆமேன். அப்போ நம்ம 4 காரியத்தை குறித்து நம்ம பார்த்தோம். எப்படி பிசாசு அங்க போக முடிஞ்சிச்சு, எதனால யோபுனுடைய வாழ்க்கையில் இது நடந்தது, எதனால இது நம்முடைய வாழ்க்கையில நடக்காது, எதனால யோபு சொன்ன காரியம் தவறான காரியம்னு. இது குறித்து யோபு குறித்து இன்னும் சில இதெல்லாம் இருக்கு, நம்ம பின்னாட்கள்ல பார்ப்போம். ஆனால் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் பூரண அன்பு. அந்த அன்பை குறித்து அப்படியே கொஞ்ச நேரம் கண்களை மூடி அவருடைய அன்பை குறித்து நீங்கள் இது பண்ணுங்க. தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவருடைய குமாரனே கொடுத்தாருன்னா மற்றவைகளை கொடுப்பது அதிக நிச்சயமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. ஓ, அவர் உங்களை சொஸ்தமாக்குகிற தேவனாய் இருக்கிறார். ஓ, படுக்கை விட்டு எழுந்துருன்னு சொல்றார். ஹல்லேலூயா, படுக்கை விட்டு எழுந்துரு. ஓ, this is not
what you have supposed to doing. Hallelujah. ஓ, இந்த வியாதி உனக்குரியதல்ல, இந்த சாபம் உனக்குரியதல்ல. ஓ, இந்த தேவனற்ற செயல் உனக்குரியதில்ல. உனக்குரியதெல்லாம் பரிசுத்தம், உனக்குரியது தேவனுடைய நீதி, உனக்குரியது தேவனுடைய ஆசீர்வாதம், உனக்குரியது தேவனுடைய சம்பூரணம், உனக்குரியது தேவனுடைய மேன்மை, உனக்குரியது தேவனுடைய பாதுகாப்பு, உனக்குரியது தேவனுடைய ஆசீர்வாதம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஓ ஹalleluya, ஹalleluya. ஓ, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுவார்கள். இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம். ஹalleluya. ஜீவனை பெற்று நீங்க ஆளுவீர்கள். ஹalleluya, ஹalleluya. நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுதே கிறிஸ்து நமக்காக மரிக்க முடியும்னா, இப்போ நீதிமான்களாய் ஆக்கப்பட்ட பின் அவர் உங்களை ஆசீர்வதிப்பது அதிக நிச்சயம். உங்களை ஏற்கனவே ஆசீர்வதித்திருக்கிறார். உங்களுடைய ஆசீர்வாதத்திலிருந்து ஆசீர்வாதத்துக்கு போவீங்க. அதனால இந்த யோபு புலம்புற மாதிரி, யோபு பேசின மாதிரி நம்ம பேச தேவையில்லை. அப்படி ஒருவேளை சிந்தனையில பயந்து இருக்கலாம், இப்ப சொல்லலாம், அந்த பயத்தின் ஆவியை கொண்டு வருகிற பிசாசு இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாகும். ஹalleluya. வாயை திறந்து சொல்லுங்க, ஹalleluya. பயத்தின் ஆவியை தேவன் எனக்கு கொடுக்கல, அன்பும் தெளிந்த புத்தியும் கொடுத்திருக்கிறார். ஹalleluya. அதனால இந்த காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வராது. நீங்க இரத்தத்தினால, இயேசுவின் இரத்தத்தினால மீட்கப்பட்டு இருக்கிறீங்க. ஹalleluya. சிலுவையின் நிழல் உங்க மேல இருக்குது. இயேசுனுடைய இரத்தம் உங்க மேல இருக்குது. இயேசுனுடைய அடையாளம் உங்கள் மேல இருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகள் மேல இருக்கிறது. ஹalleluya. அதனால நீங்க தைரியமா சொல்லலாம், நான் பாக்கியவான், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் நீதிமான், நான் பாதுகாக்கப்பட்டவன். ஓ, அவருடைய இளைப்பாறுதலுக்குள்ளே நான் பிரவேசித்து இருக்கிறேன். ஓ, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அவரோடு கூட நான் உடன்படிக்கையில் இருக்கிறேன். கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களிலே உட்கார்ந்து இருக்கிறேன். ஓ, நான் மரணத்துக்குள்ள உட்காரல, ஜீவனின் பாதையில. ஓ, ஜீவனின் நதி என் மேலே ஓடுகிறது, என் சரீரத்தில் ஓடுகிறது. ஹalleluya, ஹalleluya. ஓ ராகரபா ஷக்கராதிரலரா. சிலர் நீங்க you have to repent. God is saying some of you need to repent about your opinion, bad opinion about God. தேவனை குறித்து தவறான புரிதல்னாலே அவரை பற்றி தவறான எண்ணங்களை வைத்திருக்கிறீங்க. அவர் சொல்றார், I am a good daddy. வாயில திறந்து இந்த மாதிரி ஒரு தவறான சிந்தனை வந்துனா ரிப்பெண்ட் பண்ணுங்க. ரிப்பெண்ட்னா என்ன? சேஞ்ச் த வே யூ திங்க். சொல்லுங்க, அப்பா, நான் தவறாய் நான் உங்களை புரிந்து அறிந்து வைத்திருக்கிறேன். ஆனால் இந்த நாளில் நீர் எனக்கு வெளிப்படுத்தினீர். உங்களுடைய அன்பின் காரணத்தினாலே என்னை இழுத்து கொண்டீர், என்னை சேர்த்து கொண்டீர். உங்களுடைய அன்பின் ஐக்கியத்தில் நீர் என்னை வைத்திருக்கிறீங்க அப்பா. நீதியின் பாதையில் வைத்திருக்கிறீங்க. தேங்க்யூ லார்ட். ஹalleluya, ஹalleluya. வாயில திறந்து நீங்க சொல்லுங்க, அப்பா, நான் உம்முடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உம்முடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? யாரும் கிடையாது. எனக்கு விரோதமாய் குற்றம் சுமத்துகிறவன் யார்? யாரும் கிடையாது. ஓ, நீங்கள் தேவனோடு ஐக்கியமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள், தேவனோடு இணைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். தேவனுடைய ரத்தம் உங்களுக்காய் நல்லதை பேசிக்கொண்டு இருக்கிறது. ஆபேலின் ரத்தம் எப்படி அந்த சாபத்தை பேசினதோ அதை காட்டில மேலான இயேசுவினுடைய புண்ணிய ரத்தம் உங்களுக்காய் நன்மையானவைகளை பேசிக்கொண்டு இருக்கிறது. நன்மையானவைகளை பேசிக்கொண்டு இருக்கிறது. நன்மையானவைகளை பேசிக்கொண்டே இருக்கிறது. கர்த்தர் கொடுக்கிற தெய்வம், கொடுக்க மட்டும்தான் செய்வார். ஹalleluya, ஹalleluya. பொல்லாத மனிதர்களே கொடுத்த பொருளை திரும்ப வாங்க மாட்டாங்க. அப்புறம் எப்படிங்க தேவன் எடுப்பாரு? அவர் கொடுக்கிற தேவன். அவர் கொடுக்கிறார், கொடுப்பார், கொடுத்து கொண்டே இருப்பார். ஹalleluya. ஓ ஹalleluya. ஓ, ஒருவேளை சத்துரு எதையாவது திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான். ஆனா நானோ ஹalleluya ஜீவனை தருகிறேன். Hallelujah. Oh, I have come to give you the life in abundance. Hallelujah. அவர் ஜீவனின் தேவனாய் இருக்கிறார். ஓ, உங்களுக்கு அதிகாரம் மீண்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்காய் ஒரு மத்தியஸ்தர் இருக்கிறார். உங்களுக்காய் ஒரு விலை சிந்தப்பட்டு இருக்கிறது. உங்களுக்காய் ஒரு கிரயம் சிந்தப்பட்டு இருக்கிறது. இந்த நேரத்தில் ஹalleluya, ஓ ஹalleluya, நான் இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றவங்க எந்திரிச்சு நின்று ஹalleluya தேவனுடைய சமூகத்தில், ஓ ஹalleluya, நீங்கள் ஒருவேளை எதையாவது இழந்திருந்தீங்கன்னா, ஒருவேளை ஒரு பலவீனம் இருந்துருந்துச்சுன்னா, ஒருவேளை நீங்கள் ஒரு காரியத்துக்காய் காத்து கொண்டிருந்தீங்க, இந்த நேரத்தை எந்திரிச்சு நின்று you just surrender in the presence of God.
தேங்க்யூ டாடி. சீக்கிரமா நம்ம செய்ய போறோம். ஹalleluya. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya. ஓ ஹalleluya. சுத்தி கித்தி பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. தேவன் உங்களை ஏவினார், நீங்க எந்திரிச்சு நில்லுங்க. ஹalleluya. ஹalleluya. ஓ இழந்து போன காரியங்கள், நீ எதை குறித்து பயப்படுறியோ அது இயேசுவின் நாமத்தினால இன்னாரமே ஓடுது. ஓ இன்று கண்ட அந்த பயத்தின் ஆவிய, இன்று கண்ட அந்த எகிப்தியனை இனி நீ காண்பது இல்லை. நீ காண்பதே இல்லை. நீ காண்பது இல்லை. ஓ உனக்கு பாலும் தேனும். ஹalleluya. உன் தேசத்துல மலடுன்ற ஒண்ணுமே கிடையாது. உன்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் கர்த்தராலே போதிக்கப்பட்டிருப்பார்கள். சுகம், ஆரோக்கியம், நன்மை, கிருபை உனக்குள்ள உண்டு. ஹalleluya. நீ என்னென்ன ஸ்தானத்தை, எந்தெந்த நேரத்தை இழந்தியோ, ஆனா தேவன் சொல்லுகிறார், நீ இழந்த நாட்களை காட்டிலும் ஹalleluya, ஹalleluya, கர்த்தர் உன்னை மேலானவைகளை காண செய்வார், காண செய்வார், காண செய்வார். ஹalleluya, ஹalleluya. நான் சேலஞ்சா சொல்றேன். Hallelujah. I'm going to hear the testimony. Hallelujah. This day you're going to mark it in your calendar. இந்த நாள்ல நீங்க எடுத்த முடிவுகளை நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். Hallelujah. ஓ இந்த காரியங்கள் 6 மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு அதை முடித்து கொடுப்பார். Hallelujah. Thank you Lord. ஓ hallelujah. அவர் என் மீட்பர் உயிரோடு இருக்கையில் ஓ நான் எதற்கும் பயப்படுவதில்லை. Hallelujah. நீங்க பயப்பட தேவையில்லை. நீங்க பயப்பட தேவையில்லை. ஓ நீங்க யோபு கிடையாதுங்க. இப்ப தேவகுமாரன், தேவனுடைய புத்திரனா இருக்கிறீங்க. ஓ you are the sons and daughters of the living God. Hallelujah. ஓ அவர் தேவன் மாத்திரம் கிடையாது, அவர் உங்களுடைய அன்பின் தகப்பன். You have a daddy God. ஹalleluya. எந்தெந்த இடத்துலலாம் தாழ்ந்து போனீங்களோ, எந்தெந்த இடத்தெல்லாம் வெட்கப்பட்டு தலை குனிந்து போனீங்களோ, எந்தெந்த இடத்தெல்லாம் ஒன்று வேண்டி இன்னும் காத்து கொண்டிருக்க அந்தந்த இடத்தெல்லாம் இயேசுவின் நாமத்தினால பரிபூரணமும் சமாதானமும் சுகமும் ஆரோக்கியமும் பலனும் ஓ கிருபையும் உண்டாவதாக. I speak the life of the creation. Hallelujah. சிருஷ்டிப்பின் வல்லமை உண்டாவதாக. Hallelujah. Thank you Lord. நல்ல தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறேன்ப்பா. விசேஷமா இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து எழுந்துன்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறோம். Hallelujah. Let them see the manifestation of your word. Oh, let them see the word be manifested in their life. அந்த வார்த்தையின் பரிபூரணம். ஓ எப்படி வார்த்தை மாம்சமானதோ அதே போல ஒவ்வொரு ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தினால மாம்சம் ஆவதாக. Hallelujah. Let it be manifested. உங்கள் கண்கள் காண இதை நீர் செய்கிறபடினால நன்றி செலுத்துகிறோம். Every eye gonna witness and gonna praise God for his goodness. Hallelujah. எல்லாவற்றையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எல்லாவற்றையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறீர். God is good. God is good. God is good. கர்த்தர் நல்லவர் மாத்திரமாகவே இருக்கிறார். Hallelujah. அந்த நிச்சயத்தோட துர்மனசாட்சி நீங்கி ஓ ஹalleluya புதிதும் ஜீவனுமான மார்க்கத்துக்குள்ள நாங்க பிரவேசித்திருக்கிறோம். அந்த ஜீவனுக்குரிய மார்க்கத்தின் ஜீவன் வெளிப்படுவதா, இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் வெளிப்படுவதா. ஜீசஸ் இயேசு ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை தலைமுறையாய் தாங்கிடும் மாதயவே